எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுற மாதிரி ஒரு ஈஸியான லெமன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நாம் போட்ட கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு பொன்னிறமாக ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நாம் போட்ட மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல்லுமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நாம் சேர்த்துக்கலாம். ஏன் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த சட்டியே நமக்கு சூடாக தான் இருக்கும். அந்த சூடே இந்த லெமனுக்கு போதுமானதாக இருக்குங்க. அதனால தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் சேர்க்குறோம். அப்போ தான் அந்த லெமனோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சூடான சாதம் போட்டு கிளறிக்கலாம். சாப்பாடு லெமன் ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொலைய விடாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடிங்க. டேஸ்ட்டு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நமக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.